अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. எம்பெருமானுடைய பிராட்டிமார்களை குறித்து அற்புதமான ஸ்தோத்திரங்களை அருளி செய்கின்ற வேதாந்த தேசிகன் பூமி பிராட்டினுடைய பெருமைகளை எல்லாம் விளக்கி அருளி செய்த ஸ்தோத்திரம்தான் பூஸ்துதி என்கிற ஸ்தோத்திரம். இதில் பூமி பிராட்டினுடைய பல்வேறு பெருமைகள், அவள் அடியவர்களுக்கு அருள் செய்யும் விதம் என்று எல்லாவற்றையும் மிக அற்புதமாக தமக்கே உரிய பாணியிலே மிக அழகாக வர்ணித்து அருளி செய்து கொண்டு வருகிறார். அதிலே இப்பொழுது 18வது ஸ்லோகம். இந்த 18வது ஸ்லோகத்திலே பிராட்டியானவள், அவளுக்கு ஒரு பெரிய பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டது. அவள் தன்னுடைய எம்பெருமானுடைய திருத்தோளிலே அமர்ந்திருக்கிறாளே, அதுவே அவளுக்கு ஒரு பெரிய பட்டாபிஷேகம் என்பது போல வைத்து அந்த பட்டாபிஷேக காட்சியினை மிக அழகாக வர்ணிக்கிறார் இந்த 18வது ஸ்லோகத்திலே. அந்யோன்ய சம்வலன ஜிரும்பித தூர்ய கோஷைஹ சம்வர்த்த சிந்து சலிலைஹ விஹிதாபிஷேகாம் ஏகாதபத்ரயசி விஸ்வமிதம் குணைஸ்வைஹ அத்யாஸ்ய பர்த்துஹ அதிகோன்னதமாம் அம்சபீட்டம். எம்பெருமானுடைய திருத்தோளிலே அவள் அணைத்து கொண்டு அணைக்கப்பட்டு எழுந்தருளி இருக்கிறாள். அதுதான் பெரிய பட்டாபிஷேகம் அவளுக்கு என்று பூமி பிராட்டியினுடைய பட்டாபிஷேகமாக இதை சொல்லுகிறார். பட்டாபிஷேகம் என்னால் என்ன இருக்க வேண்டும்? அந்த இடத்துல முதல்ல வாத்திய கோஷம் இருக்க வேண்டும். இந்த இடத்துல வாத்திய கோஷம் இருக்கிறதா என்று கேட்டால் அந்யோன்ய சம்பலன ஜிரும்பித தூர்யகோஷைஹி, அந்த இடத்துல சம்வர்த்த சிந்து சலிலைஹி, அந்த கடலலைகள் ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்ளுகிறது அல்லவா? அப்படி மோதிக்கொள்ளுகிற பொழுது அந்யோன்ய சம்வலனம், ஒன்றுக்கொன்று அந்த அலைகள் மோதிக்கொள்ளுகிற பொழுது அதிலிருந்து எழுகிற ஒலி இருக்கிறதே, அதுதான் எப்படி இருக்கிறது? ஜிரும்பித தூர்ய கோஷைஹி, நன்றாக உண்டான தூர்ய கோஷம், வாத்திய கோஷம் போலே அது இருக்கிறது என்று முதல்ல சொன்னார். இரண்டாவது, பட்டாபிஷேகம் என்று சொல்கிற பொழுது அந்த வார்த்தையிலேயே அபிஷேகம் என்கிற சொல் இருக்கிறது. அபிஷேகம் என்ன தெரியுமா? அபிஷேகம் என்னால் நீராட்டுதல் என்று பொருள். அதாவது சிங்காதத்தினை வைத்து புனித நீர்களை எல்லாம் பல பல நதிகளிலிருந்து கொண்டு வந்து, புனித நதிகளிலிருந்து நீரை கொண்டு வந்து அப்பொழுது தலையிலே சேர்ப்பார்கள். அந்த அபிஷேகம், அதற்குத்தான் பட்ட அபிஷேகம் என்று பெயர். இப்பொழுது கூட 60 ஆண்டு நிறைவு என்று பண்ணுகிற பொழுது குடத்திலே நீரை வைத்து மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அதை கொண்டு போய் நீராட்டுதல், இன்னும் பல சுப நிகழ்ச்சிகளிலெல்லாம் கூட அந்த மாதிரி நீராட்டுதல் என்று ஒன்று உண்டு. அந்த நீராட்டுதலுக்குத்தான் அபிஷேகம், பட்ட அபிஷேகம் என்று பெயர். அப்போ பட்டாபிஷேகம் என்னால் ஏதோ நாம் அரசனாக முடிசூட்டிக் கொள்வது தான் பட்டாபிஷேகம் என்று நினைக்கிறோம். அதல்ல, முடிசூட்டிக் கொள்வதற்கு முன்னாலே புனித நீராட்டுதல் செய்ய வேண்டும். அதற்குத்தான் அபிஷேகம், பட்டாபிஷேகம் என்று பெயர். இங்கே இவளுக்கு புனித நீராட்டு அது நடந்ததோ என்று கேட்டால் அவளுக்கு நீராட்டமும் நடந்தது. எப்படின்னு கேட்டால் சம்வர்த்த சிந்து சலிலைஹி விஹித அபிஷேகா, அந்த கடல் இருக்கிறதே, கடல் நீர், அந்த நீரினாலே, கடலினுடைய நீராலே இவள் நன்றாக அபிஷேகம் பண்ணப்பட்டாள். கடலிலே முழுகித்தானே இவள் வந்தாள். அதனால் கடல் நீரினாலே இவள் அபிஷேகம் பண்ணப்பட்டாள் என்று சொன்னாள். சரி, அடுத்தபடியாக
இவளை ஒரு சிம்மாசனத்தில் ஏற்றி அமர்த்த வேண்டும். பட்டாபிஷேகம் என்னால் என்ன? உயர்ந்த ஒரு ஆசனத்திலே அமர்த்த வேண்டும். இவளுக்கு அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் உண்டான ஒரு ஆசனம் உண்டோ என்று கேட்டால் அதை 4வது பாதத்திலே தெரிவிக்கிறார். அத்தியாஸ்ய பர்த்துஹு அதிகோன்னதம் அம்சபீட்டம். இவளை எதிலே அமர்த்தி வைத்தார்கள் என்னால் பர்த்துஹு அதிக உன்னதம், கணவனுடைய மிக உயர்ந்ததான உயரமான அம்சபீட்டம், தோளாகிற சிங்காசனம். இப்படி நாம் பிராட்டியை சேவித்தோமானால் தோளிலே என்று சொல்லலாம், அல்லது இப்படி தோளாலே அணைத்து கொண்டு எழுந்தருள் இருக்கிற நிலை. வராக பெருமாள் ஒரு திவிதேசத்தில் போய் சேவிக்க வேண்டும் என்றால் நாம் எங்கே போய் சேவிக்கலாம்? திருவிடந்தை என்று வழங்கப்பெறுகின்ற ஒரு திவ்ய தேசம் திருக்கடன் மலைக்கு பக்கத்திலேயே உள்ளது. மகாபலிபுரம் என்று சொல்லுகிறோமே, அந்த மகாபலிபுரத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு திவ்யதேசத்திற்கு திருவிடந்தைன்னு இப்பொழுது வழங்கப்பெறுகிறது. அது வழங்கப்பெறுகிறது. ஆனால் அதனுடைய உண்மையான பேர் திரு இடயந்தை. திருவிடவந்தை என்கிறது திருவிடந்தை ஆகிவிட்டது. திரு இடவந்தை என்னால் என்ன? இடதுபுறத்திலே பிராட்டியே அப்படி தோளாலே தாங்கி கொண்டு எம்பெருமான் எழுந்தள்ளு இருக்கிற நிலை. அதை போய் நாம் சேவிக்கலாம். மகாபலிபுரத்திலேயே போனோமானால் இன்னொரு சந்நிதி இருக்கிறது. அங்கே ஞானப்பிரான் சந்நிதி என்பது ஒன்று இருக்கிறது. அந்த கடற்கரையில் கலங்கரை விளக்கம் இருக்கிறது. அதற்கு அருகிலேயே அந்த சந்நிதி அமைந்திருக்கிறது. அந்த சந்நிதியில் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுக்கு வலவெந்தை என்று பெயர். ஏனென்றால் அங்கே பூமி பிராட்டி வலதுபுறத்திலே ஏந்தி கொண்டிருக்கிறான் என்று அப்படி அந்த திருமேனி பார்க்கப்படுகிறது. இருக்கட்டும், எப்படி வலதுபுறத்திலையும் ஏந்தி இருக்கலாம், இடதுபுறத்திலேயும் ஏந்தி இருக்கலாம். இப்போ அந்த தோளிலே அவன் தாங்கி இருக்கிற நிலை இருக்கிறதே, அதுதான் அவளுக்கு உயர்ந்த ஆசனம் என்று சொல்லுகிறார். அது எப்படி இருக்கிறதுனா பர்த்துஹு அதிகோன்னதம் அம்சபீட்டம். அது எப்படி இருக்கிறது? அதே அத்தியாசிய அதிலே அமர்ந்தாள் அப்படின்னு சொன்னான். சரி, இப்படி சிம்மாசனத்தில் ஏறிவிட்டாலும் கூட இவளுக்கு இந்த உலகத்தையெல்லாம் ஆள வேணுமென்றால் அதற்கு கூட சில துணைகள் வேண்டுமே அப்படின்னு கேட்டாளாம். உடனே இருக்கிறது. என்ன துணைகள் அப்படின்னா குணைஸ்வைஹி, தன்னுடைய அற்புதமான திருக்கல்யாண குணங்கள் இருக்கிறதே, அதுதான் இவளுக்கு துணை. அந்த துணையை கொண்டு இவள் எப்படி இருக்கிறாள் என்று கேட்டால் ஏகாதபத்ரயசி விஸ்வமிதம், இந்த உலகம் அனைத்தையும் ஏகாதபத்ரயசி என்னால்னா ஒரு குடை கீழே ஆளுகிறாள் சொல்லுவதுண்டு. அந்த காலத்தில் உலகனைத்தையும் ஒரு குடைக்குள்ளே ஏகச்சக்கராதிபதி ஏகச்சத்திராதிபதி என்று ஒரு வச்சனம் சொல்லுவதுண்டு. ஒரு குடை கீழே உலகத்தை ஆளுதல் என்று அப்படி சொல்லுவது. அந்த குடையின் கீழே வருதுன்றது ஒரு பெரிய சக்கரவர்த்திக்கே உரிய ஒரு இலக்கணம் அது. அதனால் இவளும் கூட என்ன பண்ணுகிறாள்னா ஏகாதபத்ரயசி, உலகனைத்தையும் ஒரு குடை கீழே தானே ஆளுகிறாள். தன்னுடைய குணங்களை துணையாக கொண்டு அந்த எம்பெருமானுடைய திருத்தோளாகிற அந்த உயர்ந்த ஆசனத்திலே வீற்றிருந்து அங்கே பட்டாபிஷேகத்தின் பொழுது அந்த கடலறைகளினுடைய ஒலிகள் ஒன்றோடு ஒன்று மோதுகிற போது ஏற்பட்ட ஒலிகளை அவள் தூரிய கோஷங்களாக கொண்டு அந்த ஜலத்திலே முழுகினபடியினாலே அத்தையே தனக்கு பட்ட அபிஷேகமாக கொண்டு இப்படி இவள் வீற்றிருக்கிறாள் என்று உலகத்தை எல்லாம் ஆளுகிறாள் என்று அவளுடைய பெருமை மிக அழகாக இந்த ஸ்லோகத்திலே நமக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆக இப்படி இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தவர். அடுத்தபடியாக 19வது ஸ்லோகம். இந்த 19வது ஸ்லோகத்திலே அவர் என்ன தெரிவிக்கிறார் என்றால், பூமி தேவியை பகவான் தன் தோளாலே அணைத்து கொள்ளுகிறானே, கீழே சொன்னார் இல்லையா, பர்த்துஹு உன்னத புஜம் என்று அந்த அந்த இடத்தை ஸ்தானத்தை அவள் அடைந்தாள் என்று சொன்னாரே, அந்த அவன் தோளாலே அணைத்து கொண்ட விஷயத்தை மிக அழகாக ஒரு அதாவது உருவகத்தால் எப்படி இருந்தது அந்த நிலை என்பதை ஒரு உதாரணங்களை கொண்டு மிக அழகாக விவரிக்கிறார் இந்த 19வது ஸ்லோகத்திலே. பர்த்துஹு தமால ருச்சிரே புஜமத்யபாகே பர்யாய மௌக்திகபதி பிருஷதை பயோதேஹே தாபானுபந்த சமனி ஜகதாம் த்ரயாணாம் தாராபதே ஸ்புரதி தாரகிதா நிஷேவா. பூமி பிராட்டி கடல் அலையிலிருந்து எழுந்து அந்த எம்பெருமானிடத்தில் செல்லுகிறாள் அல்லவா, அதாவது கடல் அலைகள் அதில் தான் இவள் மூழ்கி கிடக்கிறாள். அவளைத்தான் எம்பெருமான் அப்படி தன்னுடைய தோளாலே அணைத்து கொண்டு எடுக்கிறான் என்றெல்லாம் பார்க்கிறோம். அப்பொழுது பூமி பிராட்டியினுடைய திருமேனியிலெல்லாம் அந்த கடல் திவலைகள் இருக்கிறது, நீர் திவலைகள், அது அப்படியே முத்து முத்தாக பதிந்திருக்கிறதா. உடம்புல முத்து முத்தாக நீர் திவலைகள் பதிந்திருக்கிறது. அப்படி பார்த்தா உடம்பெல்லாம் எப்படி இருக்கிறதுனா முத்து போலேயே இருக்கிறது, முத்துச்சட்டை அணிந்தார் போலே இருக்கிறாள் பூமி பிராட்டி
என்று இப்படி இதெல்லாம் ஆழ்வார்களுடைய அருளி செயலிலே கூட வேறு விதமாக வேறு இடங்களிலே காட்டப்பட்டிருக்கிறது. குப்பாயம் என நின்று காட்சி தரும் செப்பாடுடைய திருமாலவந்தன் செந்தாமரை கைவீரர்கள் அந்த பாசுரத்தில் காட்டுகிற பொழுது என்ன சொல்லுகிறாருன்னால், எம்பெருமானுடைய திருமேனியிலே முத்து முத்தா வேர்வை இருந்தது, அது பார்த்தால் முத்துச்சட்டை அணிந்தது போல இருந்தது என்று அப்படி ஒரு அர்த்தம் அவர் அருளி செய்தார். ஆழ்வார் வேறு இடத்துல வர்ணிக்கிற பொழுது அதுபோல் இந்த இடத்துல அந்த கடல் நீரினுடைய திவலைகள் இவள் மேலே பட்டு அது அப்படியே முத்து பூத்தா போல இவளுடைய திருமேனியிலே அது இருந்தது என்கிறதான் எப்படி தெரிவிக்கிறார்னா, பர்யாய மௌக்திகபதி பிருஷதைஹி பயோதேகே பயோதேகே பிருஷதைஹி பயோதி அந்த கடலினுடைய பிருஷத் என அதனுடைய நீர்த்திவலைகளாலே பர்யாய மௌக்திகபதி முத்து அணிந்தார் போலே இவள் இருக்கிறாளாம். இந்த பூமி பிராட்டி இருக்கிறாள். இவள் எப்படிப்பட்டவள் என்னால் இவள் தாபானுபந்த சமனி. முத்து என்ன பண்ணணும்னு கேட்டால் ரொம்ப குளிர்ச்சியை உண்டாக்கும். அதனால தான் முத்தை அணிந்து கொள்வதற்கு கூட என்ன காரணம் சொல்கிறார்கள்னா, உடலுக்கு ஒரு குளிர்ச்சியை உண்டாக்குமா முத்து. ஏன்னா குளிர்ந்த இடத்திலிருந்து கிடைப்பதல்லவா அது. அதனால் இவள் எப்படிப்பட்டவள் என்னால் இவளும் ஜெகதாம் திரையானாம் தாபானுபந்த சமனி. உலகம் மூன்றுக்கும் அந்த மூன்று விதமான வெப்பங்கள் ஏற்படுகின்றன அல்லவா, ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற அந்த தாபங்கள், அந்த தாபத்தை வெப்பத்தை எல்லாம் இவள் தணிக்கிறாள். ஏற்கனவே இவள் முத்து போல இருக்கிறாள் அல்லவா, அதனால் இவள் தாபானுபந்த சமனி ஜெகதாம் திரையானாம் அப்படி இருக்கிறாள் இவள். இவளை எம்பெருமான் எடுத்து அணைத்து கொண்டான். அந்த எம்பெருமானுடைய எங்கே இருக்கிறா, புஜமத்திய பாகே, புஜமத்திய பாகத்தில் இருக்கா, தோளினுடைய நடுவிலே இவள் அணைக்கப்பட்டு கிடக்கிறாள். அந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறான்னு கேட்டா, பர்த்துஹு தமால ருச்சிரே புஜமத்திய பாகே. அந்த எம்பெருமானுடைய திருமேனி அது எப்படி இருக்கிறது, பச்சைமா மலை போல் மேனி இல்லையா, பச்சிலை போல தமால ருச்சிரே புஜமத்திய பாகே, பச்சிலை போல இருக்கக்கூடிய திருமேனி. அந்த திருமேனியிலே இவள் பூமி பிராட்டி எழுந்தருள் இருக்கிறாள். பூமி பிராட்டி எப்படிப்பட்டவள் என்னால் அவள் நல்ல நீல நிறத்தை உடையவள். பூமி என்னால் அது கருத்த நிறத்தை உடையது. அவளுடைய திருமேனியிலோ வெளுத்த முத்துக்கள் போலே அந்த கடலினுடைய திவலைகள் படிந்திருக்கின்றன. இதையெல்லாம் சேர்த்து பார்க்கிற பொழுது இது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், தாராபதே ஸ்புரதி தாரகிதா நிஷேவா. அது எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தா, அது ஆகாசத்திலே தாரகிதா நட்சத்திரங்களோடு கூடிய நிஷா இரவு போலே ஸ்புரசி விளங்குகிறாள். எம்பெருமானுடைய புஜமத்திய பாகே அந்த தோளினுடைய நடுவிலே இவள் எழுந்தருள் இருக்கிற நிலை. ஏன்னா எம்பெருமான் எப்படி இருக்கிறான், பச்சிலை போல கருத்த நிறத்தை உடையவனாய் இருக்கிறான். அந்த கருத்த நிறத்தை உடையவனாய் இருக்கிறவனுடைய புஜமத்திய பாகத்தில் இவள் இருக்கிற பொழுதோ இவளுடைய திருமேனியிலெல்லாம் அந்த கடல் திவலைகள் அது எப்படி இருக்கிறது, அந்த நீரினுடைய திவலைகள் முத்து போலே படிந்திருக்கிறது. அப்போது கருத்த நிறத்திலே வெளுத்த முத்து இருக்கிறத பார்த்தால் அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், தாரகிதா நிஷா இவ ஸ்புரசி. நல்ல இரவிலே ஆகாசம் எப்படி இருக்கும், கருத்து இருக்கும். அந்த சமயத்தில் ஆங்காங்கே பார்த்தால் நட்சத்திரங்கள் சிதறி கிடக்கிறா போல இருக்கும். எம்பெருமானுடைய திருமேனி இந்த இடத்துல கருத்த இரவு போல இருக்கிறது. இந்த பூமி பிராட்டியை எம்பெருமான் அணைத்து கொண்டிருக்கிற பொழுது அவருடைய திருமேனியிலே அந்த கடல் நீர் திவலைகள் அது முத்து போல இருக்கிறபடியினாலே அவைகளெல்லாம் நட்சத்திரங்களைப் போலே விளங்குகின்றது என்று பார்த்தால், இப்போ பூமி பிராட்டி அந்த இரவு போலே விளங்குகிறாள் என்று ஆகாயம் கருத்து காட்டப்படுகிறது. இவள் நிஷா இருட்டை போல. ஏன்னா பூமி பிராட்டி என்கிறவள் கருத்த நிறத்தை தானே உடையவள். அதனால் இவள் அப்படி இருக்கிறாள் என்று மிக அழகாக அந்த காட்சியினை வர்ணிக்கிறார். எம்பெருமானுடைய திருமேனியிலே பூமி பிராட்டி இருக்கிற இருப்பானது கருத்த ஆகாசத்திலே நட்சத்திரங்களோடு கூடியிருப்பது போலே தெரிகிறது என்று இப்படி ஒரு அழகான வர்ணனையை செய்கிறார் இந்த ஸ்லோகத்தாலே. இன்னும் இது போன்ற அழகான ஸ்லோகங்கள் தொடர்கின்றன. தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமானசவாசினி சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथ
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। Govinda, Hari Govinda.